இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Zechariah chapter 10 verse 5. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யுத்தத்திலே சத்துருக்களை வீதியின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல் நீங்களும் நானும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி சகரியா 10ஆம் அதிகாரத்தினுடைய இந்த பேசேஜ், இந்த தீர்க்க தரிசனமே ஒரு வெரி யூனிக் ப்ராஃபஸி. நான் நேற்று இதை எடுத்த உடனே எப்போவுமே நான் அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்த வார்த்தைகளை எடுக்கும்போது ஐ லைக் டு நோ த பேக்ரவுண்ட். என்ன பின்னணியில் இது எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, என்ன காலகட்டத்தை குறித்து எழுதினார்கள் அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நான் கமெண்ட்ரிஸ் 2-3 கமெண்ட்ரிஸை எடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சகரியா 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா, இஸ்ரவேல் மற்றும் யூதாவினுடைய சீரமைப்பு அப்படின்னு சொல்லி, மறுவாழ்வு அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க டைட்டில். இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய டைட்டிலே வந்து ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா. ஆனால் கமெண்ட்ரி சரி அந்த வார்த்தையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வாசிக்கலான்னு பார்த்தா 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க. 11ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதுறாங்க. 10ஆம் அதிகாரத்தில் எதுவுமே எழுதலை. 10ஆம் அதிகாரத்தை பற்றி அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ நான் யோசித்தேன், என்னடா விசித்திரமாக இருக்குது, இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்றுமே இல்லையா அப்படின்றப்போ தான் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இது புரிஞ்சது. இது பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களை விட புதிய ஏற்பாட்டு காலத்து கிறிஸ்துவின் சபைக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. சகரியா தீர்க்கதரிசி அதிகமாய் கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹி கால்ஸ் கிரைஸ்ட் த பிரான்ச். அவர் கிறிஸ்துவை அந்த கிளை என்று சொல்லி அழைக்கிறார். அவர் கழுதையின் மேல் ஏறி வருவார் அப்படின்றத வந்து சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்றார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவினுடைய அந்த வருகை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரும்போது தான் சகரியா எழுதுகிற ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என் கண்ணில் பட்டுச்சு. எங்கன்னா சகரியா 10:1 வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தினுடைய முன்னோட்டம் ஆர் த இன்ட்ரோடக்ஷன் டு தட் சாப்டர் வாசிக்கலாம். 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அந்த காலத்துல என்ன மழைக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு பயிர் உண்டாகிறதா முக்கியம்? அதுக்கு போய் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறாரா? இல்ல. இது எதை குறித்து சொல்லுகிறது? பின்மாறி மழையின் காலமாக்கிய சபையின் காலத்தை குறித்து தான் சகரியா பேசுகிறார். அல்லேலூயா. அந்த காலத்தை குறித்து பேசும்பொழுது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அந்த மாதம் முடிஞ்ச உடனே வாக்குத்தத்தம் முடிஞ்சு போயிருதா? இல்லை. அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் மட்டும்தான் அந்த மாசத்துல செயல்படுமா? வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் எந்த காலத்திலும் எப்பொழுதும் சுதந்திரிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஆல்வேஸ் God throws light on certain things. சில நேரத்தில் சில காரியத்தை வெளிச்சமாக்கி நாம் அதன் மீது கவனம் செலுத்தும்படியாக தேவன் வைக்கும் பொழுது we must pay attention. ஏன்? இது குறிப்பிட்ட விதத்தில் இந்த காலகட்டத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறது. ஏன்? பின்மாறி மழையின் காலம் உண்மையிலே சொல்ல போனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த 2000 வருஷமாய் பெய்து கொண்டிருக்கிற பின்மாறி மழையின் ஒரு உச்சக்கட்டம் தான் இந்த 5ஆம் வசனம். நம்ம பின்மாறி மழை அறுவடைன்னு பேசினாலே எல்லாம் நம்ம ஒத்துக்குவோம். கரெக்ட் தான் இல்லையா? கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒரு எழுப்புதல் அனுப்ப போறாரு, பின்மாறி மழையை ஊற்ற போறாரு, கடைசி ஒரு அறுவடை நிச்சயமா உண்டு, வானத்தையும் பூமியும் அசைப்பார், நிச்சயமாய் ஒரு பெரிய அறுவடை உண்டாகும், அதற்கு பின்புதான் கிறிஸ்து வருவார் அப்படின்றது இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா சபைகளும் எல்லாரும் அங்கீகரிக்கிற ஒரு காரியம்தான். ரைட்? ஆனால் அந்த பின்மாரியின் காலத்துல நடக்கிறது தான் 5ஆம் வசனத்தின் சம்பவம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது?
5ஆம் வசனத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எந்த காலத்துல நிறைவேறுது? பின்மாறி மழையின் காலத்தில் வேண்டிக் கொள்ளும் போது கொடுப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த காலத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். என்ன நிறைவேற்றுவார்? இந்த வசனத்தை நம்ம 3 பகுதியா பிரித்து கொள்ள போகிறோம். சகரியா 10:5. 3 பகுதிகள் என்னன்னு சொன்னா, யாரை குறித்து சொல்லுகிறார்? நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனால் நம்மை குறித்து அங்கே குறிப்பிட்ட விதத்தில் சொல்லுகிறது என்ன? நாம் பராக்கிரமசாலிகளை போல யுத்தம் செய்வோம். ஹல்லேலூயா. 2வது காரியம், எதற்காக யுத்தம் செய்கிறோம்? அந்த யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன? சத்துருக்களை வீதியின் சேற்றை போல மிதிக்க யுத்தம் செய்கிறோம். ரைட்? 2வது எதுக்காக யுத்தம் செய்கிறோம்? சத்துருக்களை வீதியின் சேற்றை போல மிதிக்க. யார் அந்த சத்துருக்கள்? அதுக்கு வருவோம். 3வதாக இங்க இன்னொரு நோக்கமும் இருக்கு. பராக்கிரமசாலிகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள, பராக்கிரமசாலிகளாய் இருக்கிற நாம் சத்ருவை வீதியின் சேற்றை போல மிதிக்க. 3வதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்களை வெட்கப்படுத்த. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? வாக்குத்தத்த வசனம் தயவுசெய்து தூங்கிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமானது, சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ என்ன சொல்லுகிறார்? இந்த காலகட்டத்தை குறித்து அவர் சொல்லும் வார்த்தை வாக்கியம் என்ன? அவர் சொல்லுகிறது ஒண்ணுதான். அவர் என்ன சொல்றாரு? யுத்தத்துல பராக்கிரமசாலிகளை போல நீங்கள் எழும்பும் காலம் வந்துருச்சு. ஓகே, இந்த யுத்தத்திலே பராக்கிரமசாலிகளை போல் எழும்பும் காலம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், பின்மாறி மழையின் நாட்களிலே. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுகிறாரோ, the outpoured spirit of God, தேவனுடைய ஊற்றப்பட்ட ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வலுவூட்டி நம்மை என்ன செய்கிறார்? பராக்கிரமசாலிகளா மாத்துறார். ஓகே, இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டு இருக்கிறது மட்டுமல்ல, அங்க சொல்லுகிறது ஏன் நாம் பராக்கிரமசாலிகளை போல் யுத்தம் பண்ணுவோமா? கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். தமிழ்ல அப்படி இல்லை. கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார் ஒரு தனி சென்டென்ஸா கொடுத்துருச்சு. ஆனா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருக்குது, they shall fight because the Lord is with them. அவர்கள் ஏன் யுத்தம் செய்வார்கள்? தேவன் அவர்களோடு கூட இருக்கிறபடினால் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். சரி, தேவன் என்னோடு கூட எப்படி இருக்கிறார்? என்ன தோற்றத்துல தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரமாயா chapter 20 verse 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்னோடு கூட? கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். இப்போ ஒரு பெரிய ரொம்ப பவர்ஃபுல் ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். அவரை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவருக்கு என்ன பயம் இருக்குதோ, அவர் மேல ஜனங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கோ, ஒரு பாதி பயம்னாச்சும் யார் மேல இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்க மேல இருக்கும். ஏன்? இவங்க யாரு? இவங்க அவருடைய கையாளுங்க. இவங்கள வம்பிழுத்துட்டா அவர் வந்துருவாரு, சப்போர்ட்டுக்கு அவரு வந்துருவாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா நிற்கிறாரு. ஆனா சில நேரத்துல நம்ம அந்த பராக்கிரமசாலியோடு நிற்கிறவர்கள் பராக்கிரமசாலிகளை போல நிற்காமல் என்ன பண்ணிடுறோம்? தொடநடங்கிங்க மாதிரி பிசாசுகிட்ட காட்டி கொடுத்துடுறோம். ஏய், நான் அப்படியெல்லாம் இல்லை, அவர் தான் பராக்கிரமசாலி, நான் ஒன்றும் இல்லை, நான் பூச்சி, நான் புழு, நான் பேச அறியேன். ஐயா, உங்களை பலசாலியா பராக்கிரமசாலியா மாத்தி இருக்கிறார் எங்க ஆண்டவர். அப்படி நீங்க இல்லைனாலும் உங்க கூட நிற்கிறவர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. The one who stands with you is mighty in battle. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் நிற்கும் போது உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட சத்ரு எழும்பினாலும் சரி, சத்ருக்கள் நிறைய விதத்துல எழும்புவாங்க, நிறைய தோற்றத்துல வருவாங்க. மனுஷர் தான் சத்ருக்கள்னு நினைக்காதீங்க. சில நேரம் உங்க சத்ரு வந்து உங்க வியாதியா இருக்கலாம், சில நேரம் உங்க சத்ரு உங்க போராட்டமா இருக்கலாம், சில நேரத்துல உங்க சத்ரு உங்க தரித்திரமா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், பணமின்மையா இருக்கலாம். காரணம் என்ன? எந்த காரியம் உங்களை ஆண்டவர் மேல போக்கஸ் பண்ண விடாம, எந்த காரியம் உங்களை தேவனுடைய சித்தத்தை, தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற வேலையை செய்ய விடாமல் தடுக்குதோ அது உங்கள் சத்ருவாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மனுஷரையே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சத்ருவை விட்டுருவோம். ரைட்? மனுஷன் தான் எனக்கு விரோதமா எழும்புற சத்ரு, இந்த மனுஷன் எனக்கு எதிர்த்து நிற்கிறான் அதனால அவன் என் சத்ரு. அப்படி இல்லை. நமக்கு எல்லாருக்கும் ஒரே சத்ரு தான் இருக்கிறான். யார் அந்த சத்ரு? யார் அந்த சத்ரு? பிசாசு ஒருவன் தான். அவன் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதங்களிலே நம்மோடு கூட யுத்தம் செய்ய முடியும். சில நேரத்தில் வியாதி ஆயுதமாக கொண்டாடுவான், சில நேரத்தில் பணப்பற்றாக்குறைய ஆயுதமாக கொண்டாடுவான், சில நேரத்தில் போராட்டத்தை ஆயுதமாக கொண்டாடுவான், சில நேரத்தில் மனுஷரை எழுப்பி விட்டு, தட்டி எழுப்பி விட்டு. தாவீது சொல்றார், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். இல்லையா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே இருக்க நான் உன்னை வந்து யாரா அழைத்திருக்கிறேன்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எழும்பி உன்னை தோற்கடிக்கிற அந்த சத்ருவை வீதியின் சேற்றை போல மிதிக்கிறதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டீங்க? நல்லா கவனிங்க. there is only one key. ஒரே ஒரு திறவுகோல் தான் இந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பின்மாரியின் நாட்கள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற நாட்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டுட்டாரு. அவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், வலுவூட்டி கொண்டிருக்கிறார். என்னை பராக்கிரமசாலியாய் நிலை நிற்பதற்கு எனக்குள்ளே தேவையானது எல்லாமே விதைச்சிட்டார் எனக்குள்ள. அப்புறம் ஏன் நம்ம பலசாலியா இல்லை? ஏன் பராக்கிரமசாலியா இல்லை? ஏன்னா நம்ம அதுல மிக முக்கியமான ஒரு கீயை நம்ம விட்டுறோம். வாசிங்க சங்கீதம் 44:5. சாம் 44 verse 5. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். ஓகே, நல்லா கவனிங்க. இங்க ஒரே ஒரு கீ தான் இருக்கு. அதை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு? உம்மாலே. சொல்லுங்க, உம்மாலே. உம்முடைய நாமத்தினாலே இருக்காதுல, உம்மாலே, உம்முடைய நாமத்தினாலே. நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நீங்க நல்ல பராக்கிரமசாலியா மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா உங்க பராக்கிரமம் எல்லாம் உங்கள் சுயமாய் பயன்படுத்தப்பட்டால் அது பிரயோஜனம் இல்லாத பராக்கிரமம். ஓகே, அது செத்த கிரியைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. என் விருப்பத்தின்படி, நான் நினைக்கிறபடி எனக்கு முடியும் அதனால நான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா உங்க பராக்கிரமம் வேஸ்ட். ஆனா இங்க என்ன சொல்லுது? நம் தேவனாலே, அவருடைய நாமத்தினாலே நாங்கள் செயலாற்றும் போது, அவர் நாமத்துல நம்ம செயலாற்றும் போது எதுக்காக செயலாற்றோம்னா, we work for him and for his kingdom. அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செயலாற்றுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்லுது? நம்ம அவராலே, அவர் மூலமாய். ரொம்ப அழகா ரோமர் 11 கடைசி வசனத்துல பவுல் எழுதியிருப்பார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் மூலமாய் செயல்பட்டால் தான் அவர் சொல்லுகிற வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சுய ஞானத்தை நீங்க பயன்படுத்தலாம், உங்க சுய பலத்தை நீங்க யூஸ் பண்ணி ஒரு காரியத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு நீங்க பிரயாசப்படலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவராலே, அவர் நாமத்தினாலே நீங்கள் நிற்கும் போதுதான் வீதியின் சேற்றை போல நீங்க சத்ருவை மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ உம்மாலே நாங்கள் என்ன செய்வோம்? சத்ருக்களை கீழே விழ தாக்கி. தாக்கியா தள்ளியா? நம்ம கரெக்டா வாசிக்கும் போதே பார்க்குறவங்க 10 தப்பு சொல்றாங்க, அதனால கரெக்டா வாசித்துருவோம். உங்க பைபிள்ல என்ன இருக்கு? விழ தள்ளியா விழ தாக்கியா?
உங்க தாக்குதல் என்ன செய்யணும்? உங்க தாக்குதல் என்ன செய்யணும்? பிசாசை போய் கிச்சி கிச்சி மூட்டி விட்டு வரக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஐயோ பிசாசை வம்பிழுத்துட்டா வம்பு, அதனால என்ன பண்ணிடுவோம், சும்மா இயேசு நாமத்தில், அப்புறம் திரும்ப நாங்க ஓடிடுவோம். அதான் அவனை கிச்சி கிச்சி மூட்டி விடுற மாதிரி. வழங்குதா? என்ன சொல்றாரு? அவனை விழத்தாக்கி, அடுத்தது அவருடைய நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். சாத்தானை மிதிக்கும் காலத்துக்கு வந்துட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாத்தானை மிதிக்கிற காலத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்க? நீங்க இன்னமும் பலவீனத்திற்கு அல்ல, பலத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த the key is in that. ஏன்னா இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் நம்முடைய எதிரி யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் சில நேரத்தில் போராடுறோம். நான் சொல்ற மாதிரி பார்க்கிற கண்களினாலே பார்க்கிறத தான் நம்ம சத்ருவா எண்ணுகிறோமே தவிர, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறவன் பிசாசானவன், அந்தகார ராஜ்யத்தின் அதிகார பிரபு இதன் பின்னாலே இருக்கிறான் அப்படின்றத நம்ம என்ன செய்யறது இல்ல, பல நேரத்துல நம்ம உணர்வதில்லை. ஆனா பவுல் அதை தான் உணர்த்துறார் நமக்கு. வாசிங்க எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன சொல்றாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு என்ன போராட்டம் இருக்கிறது? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார. இவங்களை யாரையாச்சும் கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால நீங்க உங்க பலத்துல யுத்தம் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ட்ரை டு ஹேண்டில் த வார்ஃபேர் இன் யுவர் ஸ்ட்ரென்த், நீங்க பார்க்கிறதை வைத்து நீங்கள் யுத்தம் செய்ய நினைத்தால், சரி இப்படிதானே இருக்கு, இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வை கொண்டாந்துருவோம் அப்படின்னு போய் 10 பேரை பார்ப்பீங்க, 10 யுக்திகளை கையாளுவீங்க. ஆனா உங்க பிரச்சனை முடிவுக்கே வராது. ஏன்? ஏன்? பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்தீங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆவிக்குரியவர்களா மாறிட்டீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க வாழ்றது உலகத்தின் பிரமாணங்களின் படி அல்ல, ஆவியின் பிரமாணங்கள்னால வாழ்றீங்கன்னா உங்க யுத்தமும் ஆவிக்குரியதா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய கற்றுக்கொள்ளாவிட்டால் யூ கேன் நெவர் கம் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஒரு பிரச்சனையை விட்டு வெளியில வந்துருவீங்க, பிசாசு இன்னொன்னு கொண்டாடுவான். வியாதியை விட்டு வெளியில வந்துருவீங்க, பண பிரச்சனையை கொண்டாந்து வச்சிருவான். பண பிரச்சனையை விட்டு வெளியில வந்துருவீங்க, குடும்பத்துல போராட்டம் ஆரம்பிச்சிடும். சரி, குடும்பத்துல போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா திடீர்னு எவனாச்சும் எந்திரிப்பான் நமக்கு விரோதமா, தேவையில்லாம நம்ம வம்பு பண்றதுக்கு வருவான். புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நீங்க சத்ருவை ஆவிக்குரிய ரீதியில கையாளாவிட்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரவே வராது. ஆனா என்னைக்கு ஆண்டவரே என்ன பராக்கிரமசாலியை போல மூலமாய் உம்மோடு கூட நின்று யுத்தம் செய்ய அழைத்திருக்கிறீர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் யுத்தத்துல வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. தயவு செய்து அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு பதித்துக் கொள்ளுங்க உங்க மனதுல. we do not fight with the flesh, we do not fight in the flesh. நாம் மாம்சத்தோடு யுத்தம் செய்வதில்லை, மாம்சத்திலே யுத்தம் செய்வது இல்லை. எப்படி யுத்தம் செய்கிறோம்? சங்கீதம் 108:13. நல்லா இந்த வசனத்தை தயவு செய்து கவனிச்சு வாசிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வாசிக்கலாம். சங்கீதம் 108:13. Psalm 108:13. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என்ன சொல்லுது? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சரி, இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கணும்? தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்து நாங்கள் சத்ருவை மிதித்து போடுவோம். ரைட்? அப்படித்தானே சொல்லணும். நம்ம இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும் போதும் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறோம். என்ன எடுத்துக்கொள்கிறோம்? நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், நாங்கள் சத்ருவை மிதிப்போம். அதனாலதான் நீங்க என்ன செய்யறது? உலக பிரகாரமான பராக்கிரமத்தை நம்புறது. என் ஞானம், என் பின்னணி, என் பேக்ரவுண்ட்
என் குடும்பத்தில் எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க. ஏன் உலகத்தை நம்புறோம்? நம்ம நினைக்கிறோம் நாங்க தான் எல்லாத்துக்கும் முடிவை கட்டுறவங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை, அல்லேலூயா, யார் மிதித்து போடுவாராம்? கர்த்தர் மிதித்து போடுவார். ஏன்னா நீங்க மிதித்து போட முடியாது. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம். கல்வாரி சிலுவையில ஏற்கனவே ஆண்டவர் அவனை மிதிச்சு போட்டுட்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில நீங்க இன்றைக்கு பங்கேற்ற பந்தி உங்களுக்கு சொல்லுகிறது, அந்த கல்வாரி சிலுவையில இயேசு மரித்த அன்றே அவன் தலை மிதிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. செகண்ட் போர்ஷன் ஃபுல்ஃபில்டுங்க. இந்த வாக்கியத்தினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய செகண்ட் போர்ஷன் நிறைவேறிடுச்சு. ஃபர்ஸ்ட் போர்ஷனை நீங்க நிறைவேறினாதான் நீங்க லாக்கரை திறந்து உள்ள இருக்கிறத எடுக்க முடியும். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மிதிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க பராக்கிரமம் செய்யணும். ஐயோ, பராக்கிரமம் செய்யறதுனா நாங்க தான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு மிதிச்சு நவுத்தி தூக்குறதுன்னு நினைச்சோம். இப்போ என்ன செய்யணும்? குழப்பமா இருக்குல்ல? அந்த பராக்கிரமம் செய்வோம் என்ற வார்த்தை எபிரேயத்துல கயில் என்கிற வார்த்தை. கயில் என்கிற வார்த்தை எதிலிருந்து வருகிறதுனா கூல் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. கூல் என்று சொன்னால் நடனம் ஆடுவது. எப்படிப்பட்ட நடனம்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த யூத மக்கள் ஆடுறத ஒரு வேளை நீங்க பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. இப்படி சுத்தி சுத்தி சர்க்கிள்ல ஆடுவாங்க. ஆடும்போது சும்மா அப்படியே லைட்டா அப்படி கையை தட்டி காலை தட்டி எல்லாம் ஆட மாட்டாங்க. அந்த சர்க்கிள்ல சுத்திக்கிட்டே அவன் தனியா சுத்துவான், பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே ஆடுவான். வழங்குதா? நீங்க நார்த் இந்தியால பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டிலே இந்த தலையில தலைப்பா கட்டிட்டு, ஐ திங்க் ராஜஸ்தானி மக்கள் நினைக்கிறேன், இந்த டோலாக்கை அடிச்சுக்கிட்டு குதிச்சு 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 அப்படியே சுத்தி சுத்தி ஆடுவான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு விகரஸ் டான்ஸ், அதாவது பயங்கரமா கொண்டாடுகிற ஒரு காரியத்தை குறிக்குது. போன மாதம் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீர். ஆங்கிலத்தில் என்னன்னு சொன்னேன்? You have turned my mourning into dancing for me. அங்க இருக்கிற வார்த்தை கூல். ரைட்டா? தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க? ஆனந்த கழிப்புன்னு மாத்திட்டாங்க. ஆனா அந்த ஆனந்த கழிப்பு என்பது உண்மையிலே என்னது? அந்த நடனம் ஆடி உம்மை சந்தோஷமாய் மகிழ்ச்சியா நான் ஆர்ப்பரித்து துதிக்கும் போது நான் உம்முடைய நாமத்தினால என்ன செய்றேன்? பராக்கிரமம் செய்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிடிச்சுக்கிட்டீங்க? இப்போ சபையே உங்களை போட்டு உலுக்கி எடுத்து துதி, கையை தட்டு, காலை தட்டு, கையை உயர்த்து, நடனமாடுன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு வெற்றி வேணுமா? என்ன பண்ணணும்? நீங்க உங்களுக்கு வெற்றி வேணும்னா ஒரே திறவுகோல் தான். யார் என்ன பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் கர்த்தரை நான் மகிமையா நான் துதிக்க போறேன், நான் நடனமாடி துதிக்க போறேன், நான் கையை காலை அசைச்சு துதிக்க போறேன். என் தேவன் என் வாழ்க்கையில வெற்றி சிறந்தது போல என் வாழ்க்கையில சூழ்நிலையே மாறி இருக்காது. ஆனா கையை தட்டி நான் ஆர்ப்பரித்து கொண்டாடி நான் பாட போறேன். நான் பாடும்போது என்ன ஆயிட்டு இருக்குது? உங்க சத்ரு தலை மிதி 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 வாங்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ வாயை திறந்து துதிப்பீங்களா இல்லையான்னு சொல்லுவோம். கேட்குறேன் நான். நீங்க ஆர்ப்பரிச்சிங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள உங்களை தோற்கடித்து கொண்டு இருக்கிற சத்ரு தோற்கடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எங்க யாருமே இதை உங்களுக்காக செய்ய முடியாது. எந்த வல்லமை பெற்ற ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி இதை பெற்று தர முடியாது. நீங்கள் தான் உங்கள் விடுதலையின் திறவுகோலை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இந்த புலம்புற நாட்கள்லாம் போயிருச்சுங்க. நான் யோசித்து பார்த்தேன். போன மாசம் வாக்குத்தத்தம் எடுத்தப்போ அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர்னு சொல்லும்போது அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், என் நறுக்கத்திலே நான் உம்மை நோக்கி அபயமிட்டேன், நீர் என்ன செய்தீர்? எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து என் புலம்பலையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றி என் ரெட்டுடையை கிழித்து போட்டீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணோம். ஆண்டவர் காட்டுறாரு, நீ இப்படிதான் இருந்த, குழந்தையா இருந்த, உனக்கு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ண? அழுதுட்டு இருந்த.
புலம்பிட்டு இருந்த. ஆனா நான் சொல்றேன், உன்னை நான் அடுத்த தளத்துக்கு தூக்கிட்டு போயிட்டேன். இனிமேல நீ அழுகிறவன் அல்ல, நீ அழுகிறவள் அல்ல. நீ யாரா இருக்கிறாய்? உன் கர்த்தராலே பராக்கிரமம் செய்கிற பராக்கிரமசாலியை போல யுத்தம் செய்கிறவளாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இனி புலம்புற காலம் கிடையாது. ஆண்டவர் பார்த்து சொல்றார், grow up, வளர்ந்துரு மகனே மகளே. குழந்தையாவே இருக்க பார்க்காத. நான் உன்னை குழந்தையா இருக்க அழைக்கல. என் குமாரனுடைய வளர்ச்சிக்கு தக்கதாய் நீ பூரண புருஷன் ஆகும் வரைக்கும், புருஷியாய் மாறும் வரைக்கும் உன்னை வளர்த்தெடுக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிற சபையில ஊழியங்களை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு தீர்க்கதரிசன ஊழியத்தை பிடிச்சிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டா வேகமா ஓடி தலையை நான் முன்னாடி கொடுத்துடணும். ஏன்? தீர்க்கதரிசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எனக்கு நீட்ட தீர்க்கதரிசனம் சொல்லிடுவார். லைன் பெருசாயிருச்சுன்னா அவர் தீர்க்கதரிசனம் என்ன ஆயிடும்? லைனுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சு போயிடும். சிரிக்கிறீங்க, ஆனா இதுதான் உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கும் எனக்கு யாராச்சும் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்களா? எனக்கு யாராச்சும் ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷமே என் பிரச்சனை மாறிடாதா? இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திறவுகோல்கள் உன் கையில் இருக்கிறது. நீ விடுதலை ஆக்குகிறவனாய் இருக்க வேண்டுமே தவிர விடுதலை ஆக்கப்படுவதற்கு தேடுகிறவளாய் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கையில சாவியை வச்சுட்டு இன்னொருத்தரை கேட்டுட்டு இருந்தோம்னா எவ்வளோ முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை போல யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு காலை வேளையில அழைக்கிறத அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று என் வேதம் சொல்லுகிறத நான் நம்புறேன். இன்னைக்கு சியோன் விசுவாச தேவாலயத்தை உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது பலவீனராய் அல்ல, குழந்தைகளாய் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் பலவான்களாய் யுத்தம் செய்கிற பராக்கிரமசாலிகளாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா.